அரசு மருத்துவமனைகளை குடிப்பகங்களாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பிரசவ வார்டில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்றும், அந்த நேரத்தில் மருத்துவர்களோ பிற பணியாளர்களோ இல்லை என்றும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கஞ்சா போதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று மருத்துவத்துறை அமைச்சர் கூறுகிறார். ஆனால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி வளர்ந்திருப்பது கண்டறிந்து அகற்றப்படுகிறது. கட்டமைப்பு வசதிகள் வேகமாக ஏற்படுத்தப்பட்டு வருவதாக ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் நாமக்கல் மாநகராட்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் அதில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் ரோஹித் உயிரிழந்திருக்கின்றான். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதற்கான ஏராளமான எடுத்துக்காட்டுகளில் இவை சிலவாகும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து தெருக்களிலும் மதுக்கடைகள் நிறைந்திருப்பதும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் தான் அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் ஆகும். இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவதுதான் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.